ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 4 கொஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கு கொடுத்த பலகையே காரணம் கிடையாதுங்க. என்ன பொருள் அப்படின்னா, தந்த பலகை இங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகுந்து வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சொற்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்கும், அர்த்தம் இருக்கும். சரிங்களா? ஸோ தந்தம் அப்படிங்கிறது என்ன? யானையோட தந்தம் அப்படின்னா யானையின் தந்தத்தால் ஆன பலகை தான் தந்த பலகைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு இதில் மறைஞ்சு வருது. சரிங்களா? அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பென்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? தந்த பலகைங்கிறது நமக்கு யானையின் தந்தத்தால் ஆன பலகைன்னு தான் வரணும். ஸோ இதுக்கு இப்போ வராமல் இருந்தால் தான் கொடுத்த பலகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வரும். இது கூற்றும் தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டிங்க. இதுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதில் நான் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். சரியா? தேங்க்யூ.